ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை தருகிறார். மனிதனின் வாழ்க்கையில் வெளிப்புற இருளை விட உள்ளத்தில் இருள் மிகவும் ஆபத்தானது. ஒரு வீட்டில் எரியும் விளக்கு அணைந்துவிட்டால் அந்த வீடு இருளாகிவிடும். அதுபோல நம் உள்ளத்தில் இருள் இருந்தால் நம் உள்ளம், நம்முடைய வாழ்க்கை இருளாகிவிடும். நம் உள்ளத்தில் இருக்கும் தேவனுடைய சத்தியம், பரிசுத்தம், அன்பு, நீதியின் வெளிச்சம் மங்கிவிட்டால் நம் வாழ்க்கையானது இருளின் பாதையில் சென்றுவிடும். இன்று உலகத்தில் பலர் தவறான வழிகளை சரியான வழி என்று நம்பி வாழ்கிறார்கள். பொய் பேசுவது சாதாரணம், ஏமாற்றுவது புத்திசாலித்தனம், லஞ்சம் வாங்குவது முன்னேறுவதற்கான ஒரு பாதை, பாவத்தில் வாழ்வது சுதந்திரம் என்று எண்ணும் நிலை உருவாகியுள்ளது. இது ஒரு வாகன ஓட்டுநர் இரவு நேரத்தில் தனது வாகனத்தின் ஹெட்லைட்டை அணைத்துவிட்டு பயணம் செய்தால் சில தூரம் செல்லலாம், ஆனால் விரைவில் விபத்தில் சிக்கிக்கொள்வார். அதுபோல தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிச்சம் இல்லாமல் மனிதன் வாழ்வானானால், பயணம் செய்வானானால் பாவம், ஏமாற்றம், தவறான முடிவுகள், அழிவு ஆகியவற்றை சிக்கிக்கொள்ள நேரிடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சமூகத்தில் சமூக ஊடகங்கள் தவறான நட்பு, பேராசை, பொய், ஒழுக்கக்கேடு போன்றவை நம் உள்ளத்தில் வெளிச்சத்தை அணைக்க முயல்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம் மனதை தேவனுடைய வார்த்தையினால் பரிசோதித்து, என்னுள் இருக்கும் வெளிச்சம் இன்று பிரகாசிக்கிறதா அல்லது இருள் இடம் பிடித்து விட்டதா என்று வெளியில் நல்லவர்களாக தோன்றுவது மட்டும் போதாது, தேவன் பார்க்கும் நம் உள்ளத்தில் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தை இழந்த இருதயம் இறுதியில் வழி தவறி வாழ்க்கையை உருவாக்கும். தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் எரிகிற விளக்காய் இருந்தால் உலகத்தில் இருள் உங்களை வாழ்க்கையை வெல்ல முடியாது. ஆகவே உங்களின் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வெளிச்சம் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்யட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.